வணக்கம். ராகவா விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். 5 கோடி ரூபாய் மோசடி வழக்கு, வங்கி பரிவர்த்தனைக்கு உதவிய மேலும் ஒருவர் கேரளாவில் கைது. கடற்கரை பொது சொத்துக்கள் குறித்து அரசு முறையான கணக்கெடுப்பு நடத்த கோரிக்கை, மீனவர் அமைப்பினர் ஆர்ப்பாட்டம். புதுவையில் லஞ்சம் வாங்கிய 2 உதவி ஆய்வாளர்கள் சஸ்பெண்ட், காவல்துறையில் பரபரப்பு. ஆன்லைன் டிரேடிங்கில் 20 லட்சம் ரூபாயை இழந்த வாலிபர், இணையவழி போலீசார் விசாரணை. இனி விரிவான செய்திகள். 5 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் வங்கி பரிவர்த்தனைக்கு உதவிய மேலும் ஒருவர் கேரளாவில் கைது செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரியில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தின் கணக்காளருக்கு கடந்த மார்ச் மாதம் நிறுவன உரிமையாளர் போல அவரது வாட்ஸ்அப் புகைப்படத்துடன் தகவல் வந்துள்ளது. இதில் அவசர கூட்டத்தில் இருப்பதாகவும் புதிய நிறுவனத்தை வாங்குவதற்கான பணத்தை பரிமாற்றம் செய்யவும் கூறப்பட்டுள்ளது. அதன்படி கணக்காளரும் பணத்தை 2 தவணையாக 5.1 கோடியை அனுப்பியுள்ளார். இந்நிலையில் நிறுவன உரிமையாளருக்கு கம்பெனி வளாகத்தில் இருந்த போதும் இதேபோல பணம் அனுப்புமாறு குறுந்தகவல் வந்துள்ளது. இதனால் சந்தேகமடைந்த கணக்காளர் இது குறித்து உரிமையாளரிடம் கேட்டபோது ஏற்கனவே வந்த வாட்ஸ்அப் செய்தி போலி என்பது தெரிய வந்தது. இது குறித்து இணையவழி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் மேற்கு வங்கத்தை சேர்ந்த 2 பேர், கேரளாவை சேர்ந்த 5 பேர் என மொத்தம் 7 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 1.8 கோடி பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. அவர்களிடம் நடத்திய விசாரணையில் கர்நாடகாவை சேர்ந்த ஓம்கார்நாத், தெலங்கானாவை சேர்ந்த ராகவேந்திரா, ஆந்திராவை சேர்ந்த சசிநாயக், பகவஜன் ஆகியோர் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து செல்போன்கள் மற்றும் 1.4 கோடி வங்கியில் இருந்து மீட்கப்பட்டது. இந்நிலையில் மோசடி நபர்களுக்கு வங்கி கணக்குகளை வாங்கி கொடுத்த கோவை புதூரை சேர்ந்த ரவி கிருஷ்ணாராவ் என்பவரை கோயம்புத்தூரிலும், திருச்சியை சேர்ந்த குமரேசன் என்பவரை ஊட்டியிலும் சைபர் கிரைம் போலீசார் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கைது செய்தனர். இந்நிலையில் இந்த வழக்கில் வங்கி பரிவர்த்தனைக்கு உதவிய சீனு ராமகிருஷ்ணன் என்பவரை கேரளா மலப்புரத்தில் சைபர் கிரைம் போலீசார் நேற்று கைது செய்துள்ளனர். அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடற்கரை பொது சொத்துக்கள் குறித்து அரசு முறையான கணக்கெடுப்பு நடத்த கோரி மீனவர் அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு கடற்கரை வரைவு மேலாண்மை திட்டத்தை வெளியிட்டு திரும்ப பெற்றுள்ளது. காரணம், புதுச்சேரியில் கடற்கரை பொது சொத்துக்கள் 612 ஏக்கர் பதியப்பட்டுள்ளன. ஆனால் 551 ஏக்கர் பொது சொத்துக்கள் இன்னும் பதியப்படவில்லை. இதேபோல காரைக்கால் மாவட்டத்தில் 575 ஏக்கர் பதிவு செய்யப்படாமல் உள்ளது. மீனவர்கள் உரிமைகளுக்கு எதிராகவும் பெருமுதலாளிகளுக்கு ஆதரவாகவும் மீனவர்களின் பொது சொத்துக்களை தாரை வார்க்க திட்டமிடும் புதுச்சேரி அரசை கண்டித்து தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இணைந்து சுதேசி மில் அருகே இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர். சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் வைத்தியநாதன் எம்எல்ஏ ஆர்ப்பாட்டத்தினை துவக்கி வைத்தார். தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் அமைப்பாளர் மங்கையர் செல்வன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் ராமச்சந்திரன் மற்றும் மீனவ பஞ்சாயத்தை சேர்ந்தவர்கள் இதில் கலந்து கொண்டனர். இந்த போராட்டத்தை தொடர்ந்து அடுத்த கட்டமாக சட்டம் ஒழுங்கு சீர்கேடும் வகையில் புதுச்சேரியில் போராட்டம் நடத்தப்படும் என்று மங்கையர் செல்வன் தெரிவித்துள்ளார். புதுவையில் லஞ்சம் வாங்கிய 2 உதவி ஆய்வாளர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது காவல்துறை வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை வில்லியனூர் பகுதியை சேர்ந்த சிறுமி கடந்த ஓராண்டிற்கு முன்பு கடத்தப்பட்டார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து சிறுமியை மீட்க 5000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக வில்லியனூர் உதவி ஆய்வாளர் சரண்யா மீது சிறுமியின் தந்தை போலீசில் புகார் அளித்தார். இதனையடுத்து வில்லியனூர் உதவி ஆய்வாளர் சரண்யாவின் கணவரான பாகூர் உதவி ஆய்வாளர் பிரபு தனது மனைவி சரண்யா லஞ்சமாக பெற்ற 5000ஐ திருப்பி அனுப்பினார். இது குறித்து உதவி ஆய்வாளர்கள் சரண்யா, பிரபு ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அளித்த புகாரின் பேரில் புதுச்சேரி லஞ்ச ஒழிப்பு காவல் ஆய்வாளர் ராமு வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார். இதற்கிடையே உதவி ஆய்வாளர் சரண்யா வில்லியனூர் காவல் நிலையத்தில் இருந்து உணவு கடத்தல் தடுப்பு பிரிவிற்கு இடமாற்றம் செய்யப்பட்டார். தொடர்ந்து சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா, பிரபு ஆகியோர் மீது துறை ரீதியான விசாரணை நடந்து வந்தது. இந்நிலையில் சப் இன்ஸ்பெக்டர் சரண்யாவை பணியிடை நீக்கம் செய்தும் அவரது கணவரான பிரபுவை ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்தும் டிஜிபி ஷாலினி சிங் உத்தரவிட்டுள்ளார். புதுவை காவல்துறையில் பெண் உதவி ஆய்வாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோல் காரைக்கால் திருநள்ளாறு காவல் நிலையத்தில் குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்த கடைக்காரரிடம் வழக்கு பதிவு செய்யாமல் இருக்க லஞ்சம் வாங்கியதாக சிபிஐ அதிகாரிகளால் உதவி ஆய்வாளர் பக்கிரிசாமி கைது செய்யப்பட்டார். விசாரணை உறுதி செய்யப்பட்டதால் பக்கிரிசாமியை சஸ்பெண்ட் செய்தும் அவருடன் பணியில் இருந்த காவலர்கள் விஜயபாலன், பார்த்திபன் உள்ளிட்ட 2 பேரை ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்தும்
டிஜிபி சாலினி சிங் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஆன்லைன் ட்ரேடிங்கில் 20 லட்சம் ரூபாயை இழந்த வாலிபர் இணையவழி போலீசில் புகார் அளித்துள்ளார். புதுவை தர்மாபுரி தனகோடி நகர் விரிவை சேர்ந்தவர் தயாளன். இவர் கூட்டுறவு நூற்பாலையில் வேலை செய்து வந்தார். கடந்த மாதம் இவர் ஆன்லைன் ட்ரேடிங் செய்ய விரும்பி சமூக வலைதளத்தில் தேடியுள்ளார். அப்போது ஒரு விளம்பரத்தை பார்த்து அவர்கள் கூறிய வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்துள்ளார். அப்போது சன்யா கபூர் என்ற நபர் தயாளனை தொடர்பு கொண்டு ட்ரேடிங் குறித்து பேசியுள்ளார். இதனையடுத்து அவர் கூறிய ட்ரேடிங் செயலியை தயாளன் டவுன்லோட் செய்து 10,000 ரூபாயை முதலீடு செய்துள்ளார். மீண்டும் 50,000 ரூபாயை டெபாசிட் செய்துள்ளார். இதனையடுத்து அவரது வங்கிக் கணக்கில் 1,10,000 ரூபாய் இருப்பது போன்று காண்பித்துள்ளது. இதனையடுத்து பல்வேறு தவணைகளாக அவர் 19,95,000 ரூபாய் பணத்தை முதலீடு செய்துள்ளார். இதன் மூலம் வந்த லாபம் 89,03,520 என்று காட்டியுள்ளது. அந்த பணத்தை அவர் எடுக்க முயன்றபோது முடியவில்லை. இதனையடுத்து தான் ஏமாந்ததை உணர்ந்த அவர் இது குறித்து சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்துள்ளார். போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவையில் 3 சனிக்கிழமைகளில் பள்ளிகள் இயங்கும் என்று கல்வித்துறை அறிவித்துள்ளது. வெப்ப அலை காரணமாக ஏப்ரல் மாதத்தில் 28, 29, 30 ஆகிய 3 நாட்கள் அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை விடப்பட்டது. இந்த விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் 3 சனிக்கிழமைகள் பள்ளிகள் இயங்கும் என்று கல்வித்துறை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அனைத்து பள்ளிகளுக்கும் கல்வித்துறையின் இணை இயக்குநர் சிவகாமி சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளார். ஏப்ரல் 28ஆம் தேதி விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் ஆகஸ்ட் 2ஆம் தேதி சனிக்கிழமை அன்று திங்கட்கிழமை பாடவேளை அட்டவணையும், ஏப்ரல் 29ஆம் தேதி விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் ஆகஸ்ட் 30ஆம் தேதி அன்று செவ்வாய்க்கிழமை பாடவேளை அட்டவணையும், ஏப்ரல் 30ஆம் தேதி விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் நவம்பர் 15ஆம் தேதி சனிக்கிழமை அன்று புதன்கிழமை பாடவேளை அட்டவணையும் பின்பற்ற வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. புத்துமாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். புதுவை பாஞ்சாலி அம்மன் நகர் அருள்மிகு ஸ்ரீ புத்துமாரியம்மன் ஆலயத்தின் 10ஆம் ஆண்டு சாகை வார்த்தல் விழா மற்றும் மகோற்சவ திருவிழா நடைபெற்று வருகிறது. கடந்த 23ஆம் தேதி மகா கணபதி ஹோமத்துடன் தொடங்கிய விழாவில் ஊரணி பொங்கல் வைத்து ஆலயம் வலம் வருதல், காப்பு கட்டுதல், கொடியேற்றுதல் மற்றும் தீபாராதனை ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. அனைத்து சுமங்கலிகளும் கலந்து கொண்டு திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டு தங்களது குடும்ப நன்மை வேண்டி பூஜை செய்தனர். ஆலயத்தில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் அம்மனுக்கு சப்தி சதி பாராயணம், சண்டி ஹோமம், சுவாதி அம்மன் அபிஷேகம் உள்ளிட்டவை செய்யப்பட்டது. அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய பொறுப்பாளர் பாஞ்சாலி அம்மன் நகர், சண்முகாபுரம் டு பிரியதர்ஷினி நகர் ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர். குருசுக்குப்பம் தில்லை நகரில் 15க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு பாஜக தலைவர் ராமலிங்கம் மின் இணைப்புகளை வழங்கியுள்ளார். புதுவை ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட குருசுக்குப்பம் தில்லைநாடார் வீதியில் சுமார் 15க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மின் இணைப்பு இல்லாமல் கடுமையான இன்னலுக்கு ஆளாகி வந்தனர். மேலும் மழை மற்றும் வெயில் காலங்களில் மின் இணைப்பு இல்லாமல் அவதிப்பட்டு வந்த இந்த பகுதி மக்கள் இது தொடர்பாக தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் பாஜக தலைவருமான VP ராமலிங்கத்திடம் கோரிக்கை வைத்தனர். பொதுமக்களின் கோரிக்கைகளை ஏற்ற VP ராமலிங்கம் மின்துறை அதிகாரிகளிடம் பேசி தனது சொந்த செலவில் குருசுக்குப்பம் தில்லைநாடார் வீதியில் உள்ள 15க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு கம்பங்கள் நடப்பட்டு கேபிள்கள் மூலம் மின் இணைப்பு வசதியை ஏற்படுத்தி கொடுக்கும் பணியை செய்து கொடுத்தார். இது அப்பகுதி மக்களிடையே பாராட்டுதல்களை பெற்றுள்ளது. பல ஆண்டு காலம் மின் இணைப்பு இல்லாமல் தவித்து வந்த தில்லைநாடார் பகுதி மக்கள் பாஜக தலைவர் ராமலிங்கத்தை வெகுவாக பாராட்டி வருகின்றனர். மரம் வளர்ப்பின் அவசியம் குறித்த விழிப்புணர்வு பேரணியில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியில் மறைந்த முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் APJ அப்துல் கலாமின் 10ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு APJ அப்துல் கலாம் அறக்கட்டளை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. 500க்கும் மேற்பட்ட அரசு மகளிர் உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள், அன்னை சமுதாய கல்லூரி மாணவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பேரணியாக சென்றனர். முக்கிய வீதிகள் வழியாக பேரணி சென்று மரம் வளர்ப்பதின் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தொடர்ந்து பள்ளி வளாகம் மற்றும் காவல் நிலைய வளாகத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டது. APJ அப்துல் கலாம் அறக்கட்டளையின் பொதுச் செயலாளர் கோகுல், மாநில செயலாளர்கள் பரத், பிரவீன், பூபாலன் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள், காவல்துறையினர் ஏற்பாடுகளை செய்திருந்தனர்.
வேதபுரி வள்ளலார் சார்பில் அன்னதானம் நடைபெற்றது. புதுச்சேரி வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்கம் சார்பில் ஆடி மாத பூச நட்சத்திரத்தை முன்னிட்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி சாரம் மார்க்கெட் லெனின் வீதி சந்திப்பில் நடைபெற்றது. சங்க தலைவர் வள்ளலார் கணேஷ், செயலாளர் கந்தசாமி ஆகியோர் அன்னதானத்தை தொடக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் சங்க பொறுப்பாளர்கள் அன்பழகன் உடையார், சிவாலய இளங்கோவன், தியாகி மகன் புருஷோத்தமன், கொசப்பாளையம் ராஜேஷ், விஜயராஜ், ஆஜியம் சண்முகம், சங்கரன், கேட்டரிங் ஜெயந்தி, பாலாஜி செட்டியார், முனுசாமி, ராஜா ஸ்நாக்ஸ், சேகர் ஐயர், கோவிந்தர் உடையார், சரவணன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். அன்னதானத்திற்கான ஏற்பாடுகளை MS வெங்கடபதி ரெட்டியார் குடும்பத்தினர் செய்திருந்தனர். புதுவை தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் தொலைபேசி இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளதால் புகார் அளிக்க முடியாமல் பொதுமக்கள் தவித்து வருகின்றனர். புதுச்சேரி தெற்கு பகுதி காவல்துறை கண்காணிப்பு அலுவலகத்திற்குட்பட்டு தவளக்குப்பம் காவல் நிலையம் செயல்பட்டு வருகிறதா. இந்த காவல் நிலையத்திற்கு எல்லைக்குட்பட்ட தவளக்குப்பம், அபிஷேகப்பாக்கம், தேடுவார்நத்தம், TN பாளையம், ஆண்டியார்பாளையம், நல்லவாடு உள்ளிட்ட கிராமங்கள் உள்ளது. இப்பகுதிகளில் ஏதேனும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடந்தால் அப்பகுதி மக்கள் உடனடியாக காவல் நிலையத்திற்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்வர். இந்நிலையில் பொதுமக்கள் புகார் அளிக்க காவல் நிலையத்தில் உள்ள 0413261806 என்ற தொலைபேசியின் அடிக்கடி பில் கட்டாமல் இணைப்பு துண்டிக்கப்படுவது வழக்கம். இதற்கிடையே தற்போதும் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக தொலைபேசி இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளதா. இதனால் பொதுமக்கள் அவசரத்திற்கு புகார் அளிக்க காவல் நிலைய தொலைபேசியை தொடர்பு கொள்ள முடியாமல் தவித்து வருகின்றனர். எனவே உடனடியாக காவல் நிலைய தொலைபேசி எண்ணை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 9210 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 73,680 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1250 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். 5 கோடி ரூபாய் மோசடி வழக்கு, வங்கி பரிவர்த்தனைக்கு உதவிய மேலும் ஒருவர் கேரளாவில் கைது. கடற்கரை பொது சொத்துக்கள் குறித்து அரசு முறையான கணக்கெடுப்பு நடத்த கோரிக்கை, மீனவர் அமைப்பினர் ஆர்ப்பாட்டம். புதுவையில் லஞ்சம் வாங்கிய 2 உதவி ஆய்வாளர்கள் சஸ்பெண்ட், காவல்துறையில் பரபரப்பு. ஆன்லைன் டிரேடிங்கில் 20 லட்சம் ரூபாயை இழந்த வாலிபர், இணையவழி போலீசார் விசாரணை. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.